உங்கள் இருவருக்கும் இந்த கனியை இதோ பகிர்ந்து கொடுத்து விட்டு உண்ணுங்கள், இருவரும் புசியுங்கள். கனியை புசித்து விட்டீர்களா? சபையாளர்களே, அதாவது மருத்துவரிசியாகப்பட்டவன் இப்ப சபைக்கு வருகிறார். இந்த கனியை அறுத்தவன் யாரே இந்த பரிசு நீதானா? அந்த கனியை அறுத்து என்ன செய்யலாம்? என் தங்கமார்களுக்கு கொடுத்து என்னைக்கு உன் தங்கைக்கு அந்த கனியை அறுத்து கொடுத்தாயோ, இந்த கனியை கொடுத்தாயோ, உன் தங்கைக்கு 8 பிள்ளை பிறக்கும். தேவகிரோகனுக்கு 8 பிள்ளை பிறக்கும். அப்படி 8 பிள்ளையால் 8வது பிள்ளையால் கட்டாயம் உனக்கு மரணம். எப்போது இந்த பருத்தரிசி சாபத்தை கொடுத்தானோ இனி ஒரு காலம் விடுவது கிடையாது. இவளை பிடித்து சிரசேதம் செய்துவிட்டால், இவள் உயிர் போய்விட்டால் எங்கே பிள்ளை பிறக்க போகின்றது? நம் உயிருக்கு எமனாக போகின்றான். வரும் உங்கள் இருவரையும் இந்த பலிபிடத்தின் எப்போது மாங்கனி அறுத்து கொடுத்தேனோ அந்த மாங்கனியால் உனக்கு 8 குழந்தை பிறக்குமா? 8வது குழந்தையால் கட்டாய மரணம் உங்களை வெட்டி விட்டேன். ஆனால் இல்லை என்பதை இருவரையும் சிராச்சாரம் செய்ய போகின்றது. அந்த மாங்கனி அறுத்து கொடுத்தேன் அல்லவா? அந்த மாங்கனியால் மருத்துவ ரிஷி என்று சொல்லப்படியான ரிஷியாகப்பட்டவன் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டான். அதனால் இந்த கனியை புசித்தார்கள் அல்லவா? 8 குழந்தை பிறக்குமா? 8வது குழந்தையால் கட்டாய மரணோடு உரைத்து விட்டான். அதனால் இவர்களை வெட்டி விட்டேன். ஆனால் இறப்பு என்பது இருக்காது. அதனால் விட்டு போகிறது. அதாவது என்னை, அதாவது என்னுடைய தினத்தை அறுத்து எடுத்து விடு. ஆமா, சவுண்ட் வருது. எங்கிருந்து காதல் போயும் வசுதேவா கம்சா, விதை இருந்தால் தானே மரம் என்பது வளரும். ஆமாம், மரம் வளர்ந்தால் தானே அதில் கனி வைக்கும். உன்னை வெட்டிட்டா, என்ன வெட்டிட்டா, அவளுக்கு எங்க புள்ள பிறக்க போகுது. ஆமா, ஷாபாஷ். உன் சிரத்தை வசுதேவா, சிரத்தை பலிபிட திரும்பி வை. தாய் அதை நித்த முதல் சுத்தரித்து என்ன உரைக்கின்றேன்? உன் ஆட்சியா கொடுங்கோல் ஆட்சியா இருந்தாலும் பரமதர
வடமதுராபுரி பட்டணத்துல என்ன சொல்லுவாங்க, இப்பதான் தங்கச்சி தேவகி ரோக்கினி கல்யாணம் பண்ணா, சரி, வீதியில அழகாக தேர்ல அமர்த்தி அழகா மக்களுக்கு எடுத்துக்காட்ட சென்றானே. இப்ப கல்யாணம் பண்ணி 2 நாள் கூட ஆகலையே, அந்த தங்கைய விதவி கோலத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எளிதமா பேசுவாங்க அண்ணா. இந்த நாட்டில் யாரும் கம்பஞ்சாதி பெண்கள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கட்டளை. சபாஷ் மெச்சிக்கொண்டேன். ஆனால் ஒன்று, பேசாத, ஒரு நிபந்தனை, உங்களை உயிரோடு விட்டு விடுகின்றேன். வசுதேவா, மந்திரி, மூவரையும் கைவிலங்கு கால் விலங்கு தரித்து காலாச்சிறையில் சொன்னால இந்த பாதாள சிறையில் போட வேண்டும். அப்படி போட்டு என்னை மீறி கைவிலங்கு கால் விலங்கு தரித்து உங்கள் இருவருக்கும் பிள்ளை என்று ஒன்று பிறந்தால் அந்த பிள்ளை உதிரம் சொட்ட இந்த கட்டடத்தில் கொடுக்க வேண்டும், வர வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஆராய்ச்சி மணி அடிக்கும், ஊமத்தங்கு ஊதும், குருடன் செவுடன் மீது வருவான், கோவேரி கழுதை கத்தும். இதையெல்லாம் நடக்கும். கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மூவரையும் உயிர் சேதம் செய்து விடுவேன். கட்டி போறாண்டே சாந்தி குடும்பம் எல்லாத்தையும் கட்டி இந்த ரூம்ல கடா, நான் இந்த ரூம்ல கடை, நான் அந்த ரூம்ல கடை, ஏழு கட்டால நான் கடை. யார் வீடு தோர்ந்துருக்கு? நான் தான் நாராயணன். நாராயணன். ஏன் உன்னை அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இந்த உலகில் நான் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையாக நரமாடனாக பிறக்க போகின்றேன். அப்படி பிறக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே, ஐயா தயவு செய்து பேசாதீங்க. ஏற்கனவே நீங்கள் கேட்டவாறு ராமாயணத்திலே எனக்கு தந்தையாக இருந்தீர்கள். இப்போ இந்த மகாபாரத்திலையும் எனக்கு தந்தையாக வேண்டும். அதனால் உங்கள் இருவருக்கும் என் பிள்ளையாக பிறக்க போகின்றேன். அப்படி பிள்ளையாக பிறக்க வேண்டுமானால் என் அருளால் உங்கள் மூவருக்கும் கைவிலங்கு கால் விலங்கு இதோ தரிக்கின்றேன். ஐயங்காசை என்னெல்லாம் கொள்ளை கொண்ட ராஜா, ஆசை என்னெல்லாம் கொள்ளை பாடி சீக்கிரமா. மாமரத்துக்கு வாழ்ந்ததே தாலி அர்த்த பையா, தாலி அர்த்த பையா புள்ள பெப்பேன் எனக்கு. ஐயங்க அம்மா எனக்கு பலன் வேணும். நான் பரவாயில்ல இதோட 4வது குழந்தை பிறந்து விட்டது. அத பார்த்தாயா, ஆராய்ச்சி மணி அடிக்கிறது, கோவேரி கழுதை சத்தம் கேட்கிறது. இந்த குழந்தை கம்சன் இடத்தில் கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் நம்மளை சிறையில் அடைத்து விடுவாங்க. அதனால் அந்த குழந்தை அவன் இடத்துல கொடுத்து விடுவோம். இதோ கொடுத்து விடுகிறேன். 4வது குழந்தை. சபாஷ். இந்த 4வது குழந்தை விடப்போவது கிடையாது. ஏற்கனவே ஆகாய மார்க்கமாக வீசி என் வாளில் அறுபட்ட போல் தாயாட கரமது வாள் எடுத்தான். சபாஷ். இன்னும் இருப்பது 4 குழந்தை. இந்த 4 குழந்தையும் கொண்டு விட்ட நானால் என்னை கொல்வதற்கும் என்பதற்கும் இந்த உலகில் ஒருவன் கிடையாது. சபாஷ். உனக்கு மட்டும் ரகசிய சொல்ல வணக்க மாட்டான் ஐயா, வணக்க மாட்டான். யாரிடமா
ரோகிணி தேவி மாமா அதாவது எனக்கு பிறந்திருக்கிறது 6வது குழந்தை. இந்த 6வது குழந்தையை எடுத்து போய் கம்சனிடம் கொடுத்து விடு. ம் 6வது பிள்ளை. சபாஷ். இந்த குழந்தையை கொண்டு விடுகிறேன். இன்னும் இருப்பது 2 பிள்ளைகள். தாய் அதை ஆக்கரித்து நிட்டினான். இந்த குழந்தை மறைவிட்டது. ஐயா கண்ணத்தோட கண்ணை வச்சு காலை தூக்கி மேல போட்டு கண்ணத்தோட கண்ணை வச்சு காலை தூக்கி மேல போட்டு ஐயா வசதியாவா? யார் அது? நான் எம்பெருமான் நாராயணன் பேசுகிறேன். என்ன? அதாவது 7வது குழந்தையாக திருமணியாக ஆமா, என் அண்ணனாக திருமணியாக பிறந்திருக்கின்றார். அதாவது அசோக மலையில் ஆஹா, ஏற்கனவே ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ஆ, இறந்து விட்டது. அந்த இறந்த பிள்ளையை இறந்த பிள்ளையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆஹா. அங்க இடுகாடு என்று சொல்லியான இதுகார் என்று சொல்ல முடியாது. இடுகாட்டிற்கு கொண்டு வருவார்கள். ஆமா. அங்க நீ போகும்போது பொழுது இந்த குழந்தையை அங்கே வைத்து விட்டு அந்த குழந்தையை எடுத்து வந்து கம்சனத்தில் கொடுத்து விடு. மீதி நான் பார்த்து கொள்கிறேன். அப்படியாகட்டும் சுவாமி. ஆண்டவன் சாமி, அம்மா அதுக்கு புதிய காணி போ. கடிச்சு போன மலை கடிச்சு போன சரி மழை விடாது பெய்யுது. ஆமா ஒண்ணும் தாங்க முடியாது குளிர. இந்த மரத்தடியிலே வைய மழை நிக்க பார்த்து கொண்டாந்து இந்த குழந்தைய போச்சுட்டு போடும். ஆனா இதுதான் ஐயா 8வது குழந்தை இன்னைக்கு இப்ப பிறந்திருக்கக்கூடியான குழந்தை 7வது குழந்தை பலராமர் பிறந்திருக்கின்றார். 8வது குழந்தை பிறக்க போகின்றது. 8வது குழந்தை பிறக்கும் போது அனைவரும் கோவிந்தா என்று சொன்னால் குறைகள் நீங்கும். அதனால அனைவரும் 8வது குழந்தை பிறந்தவுடனே அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிடுங்க. ஒரு பாக்கெட் சொல்லுங்க ஒரு சீக்கிரம் எடுத்துறோம். அக்கா, ஆஹா இது வரைக்கும்படியான ஆ. 7வது குழந்தை ஆஹா. இறந்து போய் பிறந்திருக்கிறது. இறக்கும்படியான குழந்தை இந்த குழந்தை இறந்த பிறகு நிற்கின்றது. பிறந்து விட்டது. அப்படி இருந்தாலும் இதை இதோ வாளால் அறுத்து போடுகின்றேன். அறுத்து போட்டு அது சரி போற போல மாலை. மாட என்ன சொன்னார்? அம்மா அருகில் அம்மா ஆண்டவன் கல்பரை ஏத்திட்டியா? எங்க ஏத்துறேன்? அப்படி ஏத்தி அர்த்தமே வை. ஆண்டவன் அம்மா, ஆண்டவன் அழகாக 8வது பிள்ளையாக 8வது பிள்ளையாக என் வயிற்றில் ஜெனித்தான் பத்தியா? ஆ. இந்த பெண் பிறந்த குழந்தை உருவத்தை பாருங்களா. அடடா. அறிவாதான் இருக்கிறது. அம்மா, அதாவது குழந்தை பரிசு ஆண்டவன் இது என்ன வடிவா சொல்லுவேன். எது வடிவா சொல்லுவேன்.
ஆண்டவன் இந்த குழந்தையாகப்பட்டது என் வயிற்றிலே ஜெனித்த உடனே திருநாமத்தோடு பிறந்திருக்கிறது பத்தியா? புரியுதா? பச்சை திரு மேனியோடு அழகாக 3 முறை கோயந்தா போடுங்க. இந்த ஊர் சேமமா இருக்கும். ஆண்டவன் எத்தனை சொன்னாலும் சரிதான். என் அண்ணன் ஆச்சு, கம்சன் ஆச்சு, கொடுங்கோல் ஆச்சு. அதனால இந்த குழந்தை பிறந்த நேரம் கோவேதி கைது கத்தவில்லை, ஆராய்ச்சி மணியை அடிக்கவில்லை. இருந்தாலும் இந்த விஷயம் அவனுக்கு தெரிந்துவிடும். குழந்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொடு. இதோ கொடுத்து விடுகிறேன். ஐயா, யார் அது? நான் பிறந்திருக்க முடியாதவன், இப்பொழுது கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். அதாவது கம்சனிடத்திலே இப்போ இந்த குழந்தை கொண்டு உனக்கு தேவை கிடையாது. அசோதமனையிலே என் தங்கையாக தேவனுடைய காளியாக பிறந்திருக்கின்றார். பெண்ணாக பிறந்திருக்கின்றார். ஆமாம். அந்த குழந்தை கொண்டு கம்சனிடத்தில் கொடுத்து விடு. அவன் என் தங்கை பார்த்துக் கொள்வான். அவ்வளவுதானா? ஆனால் ஆற்றிலே நீராகப்பட்டது பெருக்கி ஓடி கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு வெள்ளி தாமரத்தின் மீது வைத்து உன் சிரத்தின் மீது வைத்து நீ முன்னே செல்லும் போது நீராக விலகி செல்லும். பின்னே உன் நீர் உன் பின்னே வரும். பயப்படாத சென்று வா. அங்க அசோத மலையில் என் தங்கையாக காளிகாதம் இருக்கின்றான். அவனை கொண்டு வந்து கம்சனத்தில் விட்டு சென்று வா. அப்படியாகட்டும். கைவிடப்பா. அந்த சொல்லிட்டு குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது. பிறந்திருக்கபடியானவள் ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தை என்னை கொல்லப் போகின்றதா? ஆனால் விடுவது கிடையாது. இது ஆகாய மார்க்கமாக வீசி என் வாளை நீட்டினேன். ஆனால் 2 பிளவாக பிறந்த குழந்தை தாயான வீசினான். நான் தான் பத்திரக்காளி. தெரிந்து கொண்டு போகின்றாய். என்ன காரணம் என்று கேட்டாய் அல்லவா? என்னை எப்போது நான் இறந்து விட்டேன் என்று என் ஆகாய மார்க்கவே நீ வீசியபடியால் அதோ பார், என் அண்ணன் நாராயணமூர்த்தி கண்ணனாக அந்த பூவலத்தில் ஜனித்தான், பிறந்து விட்டான். அதோ ஆயர்பாடியிலே அசோக மனையிலே வளர்ந்து கொண்டு வருவான். அவனாலே உனக்கு கட்டாய மரணம் தான். அப்படி போன அங்க சென்றேன். ஆனால் உன்னால வெல்லவே கொல்லவே முடியாது. சிரமாகப்பட்டது 1000 சொற்களாக விடுத்து விடும். ஆமா, அதான். நான் சென்றால் தான் என் தலை 1000 சொற்களாக போகும். நான் இறப்பேன். என் இடத்தில் இருக்கும் சகடாசுரன், பூதகி இவர்கள் எல்லாத்தையும் அனுப்பி 1000 வல்லுநர்கள் சொல்லியான சேனாசலைகள் இருக்கிறது. இவர்களை அனுப்பி இதோ கொல்லுகின்றேன். நான் வருகின்றேன். இப்படியாகவே கம்சனாகப்பட்டவன் அத கண்ணனை கொல்ல துணிந்திருக்கும் சமயத்திலே ஆயர்பாடியிலே அசோத அம்மன் பிரசவ அதனிலே சபை நாடி வருவது காண்க. அசோத அம்மன் பார்.
வல்லவனாவும் நல்லவனாவும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த பாஞ்சாலி அம்மனிடத்துல இருக்க செல்வத்தை கொடுக்கணும் உனக்கு தெம்பு கொடுக்கணும். சரி ஆகட்டும். ஒரு ராத்திரிக்கு வாங்கணும் பாஞ்சாலி பொறிக்காது. ஆமா ஆமா இவ்வளவு வேலையே ஆமா ஆமா நாரதன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். மத்தானாச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறான். நாரதன் விளக்குல எண்ணெய் ஊத்தி நெல்லி விட்டுட்டே இருந்தா அது மாதிரி வெறும் சாட்சியாலே எரியுது.
அப்பா இன்னும் 2 எடுத்து வந்தேன். ரெண்டு தம்பி யாராயிருந்தாலும் யாராரு என்ன அனுபவிக்கணுமோ அவங்க தலையில எழுதி கண்டிப்பா எழுதி பரம பெருமா மறைச்சுட்டான். ஆமா அதை நம்மளால மறைக்கவும் முடியாது. முடியாது. மஞ்ச மக்கார் வைப்பார் வழிபுரி சமையல் சமையல் மேவோ செஞ்சரி மாதிரி வராது அவருக்கு முடியாதண்டா முடியாதண்டா 6000 5 லட்சம் கேள்வி ஒரு பயந்துவார்க்கெல்லாம் பெரியவர்க்கெல்லாம் மாறாமல் சிந்தித்து எண்ணாரியார் மாதிரி கொண்டே மாறாயிரம் சொல்லாமன்றது 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி தத்துவம் 18 புராணம் கற்றுவந்தே பெரியவர்களை கேளுங்கள் தவறிட்டாலும் கூடிய சபையோர்கள்லாம் கும்பிட்டு என்ன உண்மை பார்த்தால் ஒரு யாரும் விளக்கம் எம்மா ஒன்றும் விளக்க முடியவில்லை சொல்லு அசோகர் தான் அசோதி அம்மன் என்று புரிந்து விட்டார். படிக்கும் மௌராசனுக்கு படிக்கும் பாண்டியருக்கு படிக்கும் புள்ளிவாரனுக்கு ஒரு ஆடவருக்கு ஒரு திருமணம் செய்தால் ஈடு தாத்தியா இருக்கிற பொண்ணு ஆமா இல்ல பொண்ணு சின்னதா இருக்கணும் இல்ல மாப்பிள்ளை சின்னதா இருக்கணும். கண்டிப்பா 2 மணப்பாறை மாலாட்டம் இருந்தா இது 90 கிலோ இது 40 கிலோ கொண்டு வரணும்னா அந்த 2வது மாசத்துல வெளி போயிடுவான். கண்டிப்பா விட்டுருவான் அவ போயிடுவான். கண்டிப்பா அதுபோல வெளியே அவர குடும்பத்துக்கு ஆள் ஒண்ணு பண்ண போறாங்க. சந்திரன் சூரியன் போறோம் ஆகாய விட போறோம். ரெண்டு பையனா பொண்ணு 2 ஆம்பளை 2 ஆம்பளை பெரிய பையனை அடிச்சு லாட்டரி சீட்டு பெரிய பையனை பார்த்தா எப்படி அவ்வளோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் எங்க விளையாடுதோ அம்மா காட்டியிருக்கா போயிருக்கான்னு தெரியலையே. எங்க தூரு விளையாடிட்டு வர போற புள்ள இன்னமும் காணாம எந்த வீதியில விளையாடுறான்னு தெரியலையே. எங்க கொண்டு விட்டே தெரியல என் பிள்ளைய. எங்கதான் கொண்டு விட்டேன் என் பிள்ளைய. தேவடியாளுக்கு பார்த்தவளா சரி 10 இடம் என்ன ஒரு 20 இடத்துல இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இன்னும் வரலும் காது அடிச்சுட்டு கத்துறமா அந்த தேவடியா வந்து வரட்டா மடியில கட்டி வச்சிரு போட்டானே. ஏண்டா பிள்ளையோட தானே விளையாட பிள்ளைய கொண்டு விட்டேன். அவனு 2 பேரும் நண்டு பிடிக்கிறதுக்கு இந்த ஓடியாதான் போனோம். கொண்டு விட்டேன் நானா முத செட்டி தெருவுக்கு போனானு. சரி அங்க போனா கிடைப்பானா? கண்டிப்பா.
செட்டியார் வீதியை போய் பார்த்தேன். கண்ணா பலராமா அப்படி என்று கத்தி கதறுகிறார். என் பிள்ளைய குரல் அப்படியானா இப்ப அந்த வீதி அங்க போனா அங்க போய் பாருங்க. ஆமா அந்த நாரி ஒரு பாய்க்கு கல்பனை பண்றாங்க. கண்ணா ஐயா பலராமா பலராமா நான் பெற்ற ராஜா கண்ணா மணி என்னாச்சு? மணி 8 8:30 மணி ஆகி வச்சு பசி எடுங்களா? இப்ப வெறும் இட்லி தின்ற நேரம் பசங்க ரெண்டும். ஆமா பிள்ளைங்க குண்டு வச்சு விளையாடுவாங்க. இருக்கும் கண்டிப்பா. பாரு ஐயா பலராமா எந்த வீதியில கொண்டு விட்டு வந்தே பிள்ளையா? அசோகமாவனே ஐயா கண்ணா பலராமா தேவடியா வந்து வாங்கடா. இருமா நானு கூட்டு காதெல்லாம் அடிச்சு வச்சுமா கோவம் கனமா வந்துட்டேன். அதனால ஒரே ஒரு தாட்டி கேட்கலாமா? கேட்க மாட்டேமா. அடிக்காதமா இன்னும் கேட்க மாட்டேன். பிள்ளை சாவடா நோண்டி அறுத்துருவோம். நோண்டி போச்சுடு நோண்டி கூட்டு பாரு. ஐயா பலராமா சுத்தரான்னு தெரியல. சரி நான் கூட்டு பாக்குறேன். எங்கதான் சுத்துதே தெரியல. நீ தினம் பாய்ச்சி கொடுக்குற. ஆமா இந்த பாய்ச்சி சரியில்லை கடையில போய் மானிட்டு கோட்டர் வாங்கி சாப்பிட்டு இருப்பேனா? மகன பிள்ளையா இருக்கு. எங்கேயோ குரல் கேக்குது. அது நல்லவனுக்கு பிறந்த நேரம் கூட்ட உடனே வந்திருக்கும். அது திருடனுக்கு வந்திருக்கேம்மா. தமிழ்க்கு தீனி வச்ச மாதிரி சிந்து மாட்டு வைக்கிற மாதிரி இருப்பான் அப்பா. பிள்ளைய பார்த்தே பாக்கலையா? நான் மகனை பார்த்த